Good morning to all. Reverend Father, the principal of this prestigious institution, respected principal, respected HOD sir, respected faculties of this institution, and the beloved friends sitting over there to listen to my speech. I'm very much privileged to give a Women's Day speech in this occasion. And I'm also happy to recollect my memory. This is the 5th time I'm coming to this institution. And to start with the Women's Day lecture, I wish you all a happy Women's Day. நம்ம கொஞ்சம் தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசுவோம், இல்லைன்னா நான் மட்டும் தனியாக பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி விமென்ஸ் டே கேரிஸ் அ தீம். ஒரு விமென்ஸ் டேக்கும் ஒரு தீம் வச்சுருக்காங்க. ஃபார் திஸ் இயர் த தீம் இஸ், இந்த வருஷத்துக்கான தீம் என்ன? ஆக்சிலரேட் ஆக்ஷன். அப்போது சம்திங் இஸ் ஆல்ரெடி டன் which has to be put to action. இல்லையா? செயலினை துரிதப்படுத்து அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கு, அதுக்கு செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு நம்ம மாதிரி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த செயலினை துரிதப்படுத்த வேண்டும். இப்போ ஒரு வழக்கறிஞரா, அஸ் அ அட்வொகேட், I should also share my knowledge about the legal aspects involved about women. இப்போ நம்ம இந்திய நாடு 75வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், இல்லையா? இந்த 75 வருடங்களில் whether we have achieved the gender parity, முழுமையான பாலின சமத்துவத்தை நாம் எட்டி உள்ளோமா? ஆமாவா இல்லையா? இல்லை. ஒரு ஆய்வுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ அந்த ஈக்குவல் ஜெண்டர் பேரிட்டி வரும்னா 2158வது வருஷத்தில் வருமா. அப்போல்லாம் நம்ம இருப்போமான்றது நான் இருக்க மாட்டேன். ஸோ இந்த ஜெண்டர் பேரிட்டி ஈக்குவலாக வரதை பார்க்குறதுக்கு இவ்வளோ வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. ஸோ 70 வருடங்கள் ஒரு நாடு சுதந்திரம் பெற்று இன்னும் ஒரு பெண்களுக்கான ஈக்குவாலிட்டி கிடைக்கப்பட்டிருக்கா? ஈக்குவாலிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் அப்படிங்கிறது ஒரு கொஷின். நம்ம எல்லாருக்குமே என்னென்னா, இந்த சோஷியல் மீடியா கொடுக்குற ஒரு சின்ன சின்ன தகவலை வச்சு ஒரு ஹாஃப் பேக்டாக நிறைய விஷயங்களை நம்ம தவறாக உள்வாங்கிக்கிறோம். ஈக்குவாலிட்டினா என்ன? பேண்ட் ஷர்ட் ஆம்பளை போட்டால் நானும் பேண்ட் ஷர்ட் போடுவேன்றது ஈக்குவாலிட்டி கிடையாது. யூ ஹாவ் அ ரைட் டு ட்ரெஸ் அப். உங்களை நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. அது ஈக்குவாலிட்டி. நான் அவங்களுக்கு ஈக்குவலாக நான் எல்லாத்தையும் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி கிடையாது. அடுத்து, இந்த ஈக்குவாலிட்டி எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ரைட் ஃப்ரம் அவர் ஹவுஸ். ஏன்னா இங்கே எல்லாருக்குமே ஓரளவுக்கு நம்ம சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகள், பெண்கள் தினம் தினம் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நீங்கள் டிவியை ஆன் பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக் ஆன் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயும் வர்றது என்னது? என்ன பிரச்சனை டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது? விமன் ஆர் புட் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ். என்ன ஒரு நாளைக்கு டிவியில் அந்த ஒரு நியூஸ் இல்லாமல் நியூஸே கிடையாது. 3 வயது குழந்தை, 5 வயது குழந்தை, 8 வயது குழந்தை. நாங்கள் இதே ஃபீல்டிலேருந்து அந்த கேசஸ் டெய்லி அங்கே கோர்ட்டில் வரும்போது பார்க்குறதுக்கு, ஏன்னா நானும் ஒரு பெண், ஏன்னா நான் ஒரு பெண்ணுக்கு தாய். உங்கள் வயசில் எனக்கு ஒரு பெண் இருக்கா. அதை பார்க்கும்போது என்ன, நம்ம 75 வருட சுதந்திரம் அடைஞ்சு என்ன அதனால் பயன்ற ஒரு கேள்வி தான் வருது. ஒரு 3 வயசு குழந்தை, ஒரு 7 வயசு குழந்தைக்கு ஒரு பாலியல் தொந்தரவு கொடுக்கப்படுது. அதுக்கு அந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்துகிறவங்க முக்கியமாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைக்கு நல்ல பரிச்சயமான ஒருத்தர் தான் அதை கொடுக்குறாங்க.
முன்ன பின்ன தெரியாதவங்களோட குழந்தை போகிறதில்ல. ஸோ எங்கே நாம் வந்து பின்தங்கி இருக்கோம்? யாருக்கு இதில் வந்து அறிவுரை தேவைப்படுதா? அந்த குழந்தைக்கு அறிவுரை தேவைப்படுதா, இல்லை இந்த குற்றங்களை புரிகிறவங்களுக்கு அறிவுரை தேவைப்படுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இது எல்லாத்துக்குமான மாற்றம் எங்கேருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். நான் வந்து இப்போ அஸ் அ அட்வொகேட்டாக ஐ வாண்ட் டு லிஸ்ட் அ ஃபியூ ஆக்ட்ஸ். ஏன்னா செயல் வடிவம் ஒரு திட்டத்துக்கு எப்போ கொடுக்க முடியும்னா சட்டத்தின் மூலமாக தான் கொடுக்க முடியும். ஸோ when a child is formed in a, இதுதான் வந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறோம் நம்ம டாபிக் உள்ளார. உமன் இஸ் ப்ரெக்னென்ட், அந்த ஃபீட்டஸில் இருக்கிற சைல்டு என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும் இல்லையா? அப்போது என்ன குழந்தை பிறந்தாலும் அது என்னோட குழந்தை, நான் நல்லபடியாக வளர்க்கணுங்கிற திங்கிங் தான் நமக்கு முதல்ல இருக்கணும். அதை விடுத்து ஃபீட்டஸில் இருக்கிற குழந்தை மேலா ஃபீமேலா அப்படின்ற டிட்டர்மினேஷன், செக்ஸ் டிட்டர்மினேஷன் போகிறதே வந்து இட் இஸ் அன் அஃபென்ஸ். அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் ஆக்ட். அந்த சட்டத்தின்படி ஒரு பெண்ணின் கருவில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணான்ற பாலினத்தை யார் தெரிஞ்சிக்க முற்படுறாங்களோ அவங்களும் தண்டனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதை செய்கிற மருத்துவரும் வந்து அவங்களோட எம்சிஐலேருந்து அவங்க பதிவை வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெண்ணோட கருவில் ஒரு குழந்தை உருவாகிற டைம். சரி, எப்படியோ பல போராட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை வெளியில் வந்தாச்சு. அடுத்து என்னது? ஒரு ஆண் பெண் இருக்கிற, இப்போ நமக்கெல்லாம் ஈக்குவலாக எஜுகேஷன் கிடச்சிருக்கு. நம்ம வந்து இந்த காலேஜில் வந்து படிக்கிறோம், நிறைய பெண்கள் தான் இருக்காங்க, அங்கங்கே ஃபியூ பாய்ஸ், அவ்வளோதான். பட் நிறைய இடங்களில் ஒரே வீட்டில் ஒரு ஆண் பிள்ளைக்கு கொடுக்கப்படுற ஒரு முக்கியத்துவம் ஒரு பெண் பிள்ளைக்கு கொடுக்கப்படுறது இல்லை இன்னமுமே. அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கம்பல்சரி எஜுகேஷன் பில். இந்தியாவில் ஒரு குழந்தையும் 18 வயது வரை கம்பல்சரி அவங்களுக்கு கல்வி கொடுக்கப்பட வேண்டும். அதுவும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் அரசாங்கம் இலவச கல்வி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாராளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்மா கருவிலிருந்து வெளியில் வரணும், அடிப்படை கல்விக்கு போகணும். அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷனில் அவங்கவுங்க மார்க்குக்கு தகுந்த ஒரு கோர்ஸில் போய் அவங்க சேரணும். சரி, படிச்சுட்டாங்க, அதுக்கு தான் இப்போ நிறைய எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் வந்து போச்சு, எழுதுகிறாங்க, படிக்கிறாங்க. அடுத்து 4வது படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்? we should go for a job. அப்போ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா ஜாபில்? whether they are given with equal opportunities. சரி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியோட ஒரு வேலை கிடச்சிருச்சு, whether they are given equal pay. அதுக்கு தான் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஸோ இதெல்லாம் வந்து டிட்டர்மின் பண்ணுறதுக்கான லாஸ் தான் வந்து வரிசையாக இப்போ நான் சொல்லிட்டு வர லாஸ். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தால் தான் நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல இருக்கிற சிரமங்கள் சங்கடங்களுக்கு எப்படி யூ கேன் ஆக்ட் டு தட். இப்போ ஒரு 10 பேருக்கு குறையாமல் இருக்கிற ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார், அது ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடமா இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம். அந்த இடத்துல கம்பல்சரி என்ன இருக்கணும்? இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும். நம்ம காலேஜில் இருக்கா? யூ ஷுட் பி அவேர் ஆஃப் தட். ஒரு அமைப்பு 10 பேருக்கு மிகாமல் இருக்கிற ஒரு அமைப்பில் தேர் ஷுட் பி அன் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. எந்த சட்டத்தின் கீழே இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வருதுன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அது சம்மந்தமாக நிறையா இன்புட்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா? ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். ஒர்க் பிளேஸுங்கிறது நம்ம பள்ளி பாடம் கற்றுக்கிற இடமா இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம்,
இப்போ எங்களுக்கு கோர்ட், எனக்கு வேலை செய்கிற இடம் கோர்ட், அங்கே வி ஹாவ் அ கமிட்டி. நீங்கள் வந்து காலேஜுக்கு வரீங்க, இதுதான் உங்களுக்கு ஒர்க் பிளேஸ். அப்போ அந்த ஒர்க் பிளேஸில் நடக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்றது முழுக்க முழுக்க வந்து ஒரு இட் இஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஃபிசிக்கல் செக்ஷுவல் அசால்ட் மட்டும் கிடையாது, அதில் எல்லாமே இருக்குது. மென்டல் ஹராஸ்மெண்ட் இருக்குது, ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் இருக்குது, பாடி ஷேமிங் இருக்குது. இப்போ நாங்கள் உட்கார கமிட்டியிலலாம் பார்த்திங்கன்னா ஐ கான் சே என்ன கமிட்டி எங்கே நடந்தது அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. மெனி கமெண்ட்ஸே நான் வந்து கருப்பாக இருக்கேன் குண்டாக இருக்கேன்லாம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க எங்கள் ஹையர் அஃபீஷியல். ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கூட கொடுக்க மாட்டுறாங்க, அவங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஃபேவர்ஸ், அவங்களுக்கு யார் ப்ரிஃபரன்சஸ் இருக்கோ அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறது, இது எல்லாமே அமௌண்ட்ஸ் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ அந்த கமிட்டியில் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் எம்ப்ளாயர் தான் வந்து விமன் எம்ப்ளாயர் ஷுட் பி ஹெட்டிங் த கமிட்டி. அடுத்து 2 other எம்ப்ளாயீஸ், அப்புறம் வெளியிலேருந்து ஒரு என்ஜிஓவோ இல்லை எங்களை மாதிரி அட்வொகேட்ஸோ அதில் வந்து ஒரு மெம்பராக இருப்பாங்க. இவங்க எவ்ரி 2 months ஒன்ஸ் உட்காந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது, ஏன்னா சிலருக்கு வந்து வெளிப்படையாக அவங்களோட பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்கும். few feel very ashamed to even share their problems. அங்கே தான் வந்து நம்ம ஃபெயில் ஆகிறோம். உண்மையிலே நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் we should be dare enough to share it. நமக்கு நடந்த பிரச்சனைகளுக்காக கூட நம்மளால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியலன்னா நம்ம எப்படி சமுதாயத்துக்காகலாம் வாய்ஸ் அவுட் பண்ண முடியும்? அட் த சேம் டைம் நம்ம ஒருத்தரை டார்கெட் பண்ணி நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், காலேஜுக்கு காலையில் 9 மணிக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ்னால் நான் எப்பயுமே 9:30க்கு தான் ஐ வில் கம், ஆர் ஐ வில் கம் ஒன்லி பை 10 o'clock. நீங்கள் என்ன கொஷின் பண்ணிங்கன்னா ஐ வில் கிவ் அ கம்ப்ளைண்ட் பிஃபோர் த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு இதை ஒரு தப்பான பர்பஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா யார் அந்த மாதிரி தவறான புகார் கொடுக்குறாங்களோ அவங்க மேலேயும் சட்டத்தின் நடவடிக்கை இருக்கும். தட் இஸ் கால் மெலீஷியஸ் ப்ராசிக்யூஷன். சரிங்களா? ஏதோ நமக்கு ஃபேவரபுளாக சில சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்குன்னா தட் ஷுட் பி யூஸ்ட் அஸ் அ ஷீல்டு, நாட் அஸ் அ ஸ்வாட். சட்டத்தை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்திக்கணுமே தவிர அதை ஒரு வாளாக என்னை யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் இதை வச்சு தான் உங்களை போட்டு தள்ளுவேன் அப்படின்ற ஆட்டிடியூடோடு இருக்கக்கூடாது. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். அடுத்து சின்ன பிள்ளைகள் வந்து தினம் தினம் முக்கியமாக இந்த லாஸ்லாம் இந்த போக்சோ லாஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ்ன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா அதில் 2 நியூஸ் இது இருக்கும், கம்பல்சரி இருக்கும். இது வந்து ஜெண்டர் சென்சிட்டிவ் ஆக்டே கிடையாது. ஈவன் மேல் சில்ட்ரன் ஆர் ஆல்சோ செக்ஷுவலி மொலாஸ்டட் நிறைய இடத்துல. நம்ம நிறைய நேரங்கள் நம்மளோட சோஷியல் மீடியாவை வந்து ஒரு தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நீங்கள் உண்மையாகவே இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் எவ்வளோ சேஃபாக இத்தனை வருடங்களை கடந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து படிக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். நிறைய பிள்ளைகள் கிராமத்தில் போக்குவரத்து வசதி இல்லாமல் நடந்து வந்து பஸ் பிடிச்சி ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வந்துலாம் ஸ்கூலில் போய் படிக்கிற பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி வழியில் போகிற வழியில் இந்த மாதிரி பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆளாக்கப்படுற பிள்ளைகள் நிறைய இருக்காங்க. அந்த போக்சோ லாஸ்க்கு கீழே 18 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு பேர் சில்ட்ரன். அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகளை கொடுப்பவங்களுக்கு வந்து இப்போ இன்னும் முடியாத கேஸஸை பற்றி நம்ம ரொம்ப நிறையா பேச முடியாது. பட் இருந்தாலும் பாண்டிச்சேரியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் சென்சிட்டிவாக என்னென்ன கேசஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னு. இதோட அவுட்கம் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டது, அந்த ஃபாலோப்பும் அஸ் ஒரு சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி நமக்கு இருக்கணும். ஒரு பரபரப்பாக ஒரு நியூஸ் டிவியில் வருது, பேப்பரில் வருது, அதை படிக்கிறோம், அதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? வாட் இஸ் த அவுட்கம், வாட் இஸ் த ரிசல்ட்? பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு என்ன ஆச்சு? தப்பு பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சிது? இது எல்லாத்தையும் அஸ் எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் வி ஆல்சோ ஹாவ் டு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு நேரோ மைண்டட்னஸ் வந்து போச்சு. ஒரு சுயநலமான வாழ்க்கையை ஒட்டின ஒரு வாழ்க்கை முறை நமக்கு.
காலையிலே கிளம்பணும், பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சோம், நாம் அடுத்து கிளம்பி போனோம். அதுவும் நம்ம லாஸ்ட் மினிட்ல அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம். நம்ம போகிற ஆன் த வேல ஒரு குழந்தை தனியாக நின்றுட்டுருக்கு அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க எதுக்குமா தனியாக இங்கே நிற்கிறேன்னு யாராவது கேட்டிருப்போமா? ஒன்று டைம் இருக்காது, ரெண்டாவது நமக்கு ஏன் வம்பு, மூணாவது அந்த குழந்தை நம்மளோடே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த குழந்தைகிட்ட போய் பேசுனதுனால நம்ம மேலே ஏதாவது நடவடிக்கை வருமா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மென்டாலிட்டியில் நம்ம ட்ராவலிங். வாட் ஐ வுட் சே இஸ் யூஆர் ஆல் யங்கர் ஜென்ரேஷன். உங்களோட 24 ஹவர்ஸில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ an hour யூ கேன் திங்க் அண்ட் ஸ்பெண்ட் அபவுட் த சொசைட்டி. ஏன்னா கொஞ்சம் வயசு ஒரு 40+, 50+ ஆகிட்டு அவங்கள வந்து திருப்பி இதுக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம். யூஆர் ஆல் யங் பிளட், சின்ன பிள்ளைகள் நீங்கள். நம்ம வீட்டு குழந்தை ஒன்று எங்கேயாவது தனியாக நின்று நம்ம ஓடி போய் என்ன பாப்பா நிற்கிறேன்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி. எங்கேயோ தனியாக ஒரு குழந்தை ஆதரவு இல்லாமல் நிற்கும்போது கேட்டு அதை பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை ஒரு சைல்டு வெல்ஃபேர் ஹோம்லேயோ சேர்க்குறதுக்கு மேபி ஒரு டைம் நமக்கு செலவாகும். இப்படிலாம் கொண்டு போய் விட்டால் நாளைக்கு நம்மளை விசாரணைக்கு கூப்பிடுவாங்களா, நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவு வருமா அப்படிங்கிற ஒரு ரொம்ப நேரோ மைண்டட்னஸ்லேருந்து நம்ம வெளியில் வரணும். இதுதான் ஆக்சிலரேட் ஆக்ஷன். உண்மையான ஆக்ஷன் இது தான். ஒரு வேலையை நான் சம்பளம் கொடுத்தா கரெக்டாக செய்வேன் அப்படிங்கிறது வந்து அது அது அவங்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது. நானும் ஒரு பிரஜையாக சில செயல்களை என்னால் இந்த சமூகத்தில் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் ஆக்ஷன். ஸோ போக்சோ லா பார்த்தோம், அடுத்து ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் பார்த்தோம், அடுத்து டொமஸ்டிக் ஃப்ரண்ட்டுக்கு வரும். இப்போது எல்லாருமே வந்து ஃபைனல் இயரில் இருக்கலாம், இல்லை பிஎட்டில் இருக்கலாம். அடுத்து யூ வில் ஹாவ் ஆஃப்டர் யுவர் எஜுகேஷன் ஆப்வியஸ்லி கேர்ள்ஸ்க்கு வந்து அடுத்து மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் வரும். எல்லாருக்குமே தே ஹாவ் அ ரைட் டு சூஸ் தேர் பார்ட்னர். அதில் யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஐ ஹாவ் அ சன் ஹூ இஸ் 21 years old. மை டாட்டர் இஸ் 17 years old. எல்லாருக்குமே உரிமை இருக்குது அவங்கவுங்க பார்ட்னரை அவங்க சூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ப்ரொவைடட், அங்கே தான் பிரச்சனை. ப்ரொவைடட் யூ ஷுட் ஹாவ் த மெச்சூரிட்டி டு சூஸ் யுவர் பார்ட்னர். லைஃப் டைமுக்கு வரப்போகிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம், அதுக்கான மெச்சூரிட்டி நமக்கு முதல்ல இருக்கணும். அந்த யார்ட்ஸ்டிக் என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும். இதெல்லாம் பார்த்தா மேடம் ஒருத்தவங்களை சூஸ் பண்ண முடியும்னா அப்படி தான் சூஸ் பண்ணணும். சினிமாவில் வர்றது வந்து இட் இஸ் ஃபார் 3 hours ஆஃப் என்ஜாய்மெண்ட். அந்த உட்டோப்பியன் லைஃப்பும் ரியல் லைஃப்பும் வேறு. நம்ம சூஸ் பண்ணுற லைஃப் பார்ட்னர் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்குமா? ஏன்னா அஸ் எ விமன் அட்வொகேட் ஐ வுட் சே, நீங்கள் என் ஆஃபீஸில் வந்து பார்க்கலாம், ஒரு வாரத்துக்கு நாட் லெஸ் தென் ஒரு அட்லீஸ்ட் 7 to 8 டிவோர்ஸ் கேசஸ் வரும். அந்த 7 to 8 டிவோர்ஸ் கேசஸில் அட்லீஸ்ட் 6 கேசஸ் வந்து லவ் மேரேஜ் தான். இது எதனால் அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன், ஒரு இன்ஃபேக்சுவேஷன், இல்லை நாமளே நம்மளை வந்து ஒரு கற்பனை வாழ்க்கைக்குள்ளார எடுத்துகிட்டு போகிறதுனா. ஒரு சின்ன இன்சிடெண்ட் மட்டும் சொல்கிறேன். ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பிள் வந்தாங்க. ஐ நோ த பாய், எனக்கு அந்த பையனை வந்து கொஞ்சம் வருஷமாகவே தெரியும். அப்போ அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்துட்டு என்னென்னா எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் மேடம்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. சரி என்ன பிரச்சனைமா அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டே பார்த்துட்டே இருந்தாங்க. சரி அவங்களுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை போல் இருக்குன்னு, சார் நீங்கள் வெளியில் உட்காருங்க நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன். அப்போ அந்த பொண்ணு திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா என்ன ஆச்சுன்னா, நாங்கள் 8 வருஷமாக லவ் பண்ணோம் மேடம், இப்போ கல்யாணம் ஆகி வந்து இன்னும் 1 year கூட ஆகலை. ஏம்மா 8 வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்னம்மா டைவர்ஸ்க்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, 8 வருஷம் லவ் பண்ணும்போது என்னை டெய்லி பீச்சுக்கு கூப்பிட்டு போவார் மேடம், டெய்லி எனக்கு பூ வாங்கி கொடுப்பார் மேடம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார் மேடம். கல்யாணம் ஆகி 7-8 months ஆகுது மேடம். இந்த 8 monthஸில் என்னை ஒரு 2 தடவை தான் மேடம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. நான் கேட்டால் தான் மேடம் பூ வாங்கி தராரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு அப்போ தான் நமக்கு தோணுது.
இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? தென் ஐ சிம்ப்ளி செட், நீ வந்து இன்னும் லவ்வராகவே இருக்க, அவர் ஹஸ்பண்டாக மாறிட்டாரு, அதான் பிரச்சனை. நீ லவ்வர்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் ஒய்ஃபாக மாறணும், அவர் வந்து லவ்வர்லேருந்து ஹஸ்பண்டாக மாறிட்டார். அந்த பையனை கூப்பிட்டு நான் சும்மா கேட்குறேன், ஏன்னா ஐ நோ ஹிம், எனக்கு அந்த பையனை நல்லா தெரியும். அவரை கூப்பிட்டு கேட்குறேன், மேடம் வேலை செஞ்சால் தான் மேடம் அதுக்கு ஏதாவது நான் நகை வாங்கி தர முடியும், ஒரு வீடு கட்ட முடியும் சொந்தமாக. அப்போ அவனோட திங்கிங் எப்படி இருக்குது? அவன் லவ்வர்லேருந்து ஹஸ்பண்டாக ஆகிட்டான். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண அன்றைக்கி அவன் ஹஸ்பண்ட் ஆகிட்டான். நம்ம மட்டும் இன்னும் லவ்வராகவே இருக்கும். தட் இஸ் த ப்ராப்ளம். We should know our responsibilities and commitments. அதனால தான் மேஜராக பேரண்ட்ஸ்க்கு என்னென்னா, பேரண்ட்ஸ் எடுக்கிற எல்லா டெசிஷன்ஸுமே கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. பட் அட்லீஸ்ட் 10ல் 8 பேருக்காவது வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குற பேரண்ட்ஸ் தான். அங்கேயும் சில தவறுகள் இருக்குது. ஸோ இந்த ரைட் டு மேரேஜை வந்து தப்பாக புரிஞ்சிக்கவே கூடாது. You should have the maturity level to acknowledge a person as your life partner. குடும்பம் இல்லாமல் நம்ம வரல. ஸோ நம்ம குடும்பத்துக்கும் பொருத்தமான ஒரு பர்சனை சூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. நமக்கு மட்டும் பொருத்தமான ஒரு பர்சனை சூஸ் பண்ணோன்னா கொஞ்ச நாள்லேயே நமக்கு அந்த பர்சன் பொருத்தம் இல்லைன்னு நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வர்றது அதான். ஏன்னா டெய்லி நம்ம பார்க்குறோம், ஒரு பேரண்ட்ஸை விட்டுட்டு தே எலோப் வித் தேர் பாய் ஃப்ரெண்ட், எங்கேயோ போய் சிரமப்பட்டு நிறைய இன்சிடென்சஸ் அஸ் அட்வொகேட்டாக இந்த 25 இயர்ஸில் வந்து ஐ ஹவ் சீன். நாங்களே எவ்வளோ பேரை ரெஸ்கியூ பண்ணிலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபேண்டசி லைஃப், இந்த உட்டோப்பியன் லைஃப்லேருந்து நம்ம முதல்ல ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு நம்ம வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, நம்ம கமிட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம உணரணும். இப்போ ஒரு ஃபேமிலியில் அப்பா தவறிட்டாரு அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற மேல், த எல்டர்லி மேல், ஹீ வில் ஷோல்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லையா? ஒரு வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் இருக்கிற வீட்டில் அப்பா தவறிட்டா அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானம் யாருக்கு கொடுக்கப்படுது? அண்ணனுக்கு கொடுக்கப்படுது. அந்த அண்ணன் என்ன பண்ணுவான்? தன்னையும் அவன் பார்த்துக்கிட்டு அம்மாவை பார்த்துக்கணும், தங்கச்சியை பார்த்துக்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? இப்போ அந்த ரோலை ஏன் அந்த தங்கச்சி எடுத்துக்க கூடாதா? நம்ம தான் ஈக்குவாலிட்டி பேசுகிறோமே. நம்ம எங்கே டிபெண்ட்டாக இருக்கணுமோ அங்கே டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். மெயின் ப்ராப்ளம் அதான். என்னை கடைசி வரைக்கும் எல்லோரும் ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை பார்த்துக்கிறவங்களோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்க முடியும். எஸ்பெஷலி டிவோர்ஸ் கேஸ்க்கு வரும்போது நான் எல்லா மீட்டிங்லேயும் இதை கண்டிப்பாக சொல்வேன். போன மாதம் காரைக்காலில் கூட சொன்னேன். See, when you get married to another family, accept it as your own family. உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பம் மாதிரி தான் அந்த குடும்பமும், அங்கே இருக்கிற இன்லாஸும் உங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி தான். அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருந்துச்சுன்னா மேஜர் ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மதர் அண்ட் டாட்டர் வந்தாங்க ஒரு டிவோர்ஸ் கேஸ்க்காக. பட் இப்போ நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க சேர்த்து வச்சாச்சு, சந்தோஷமாக இருக்காங்க. ஷீ இஸ் லிவிங் அப்ராட். அப்போ வந்தப்போ அந்த பொண்ணு வந்து என்ன காரணத்துக்காக டிவோர்ஸ்னால் ஷீ சொல்லிகிட்டே இருக்குது. எனக்கு அதில் ஒன்றுமே மேக் அவுட் பண்ண முடியல, இதில் எந்த ரீசனுமே இல்லையே அப்படின்னு. அவர் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, எல்லோரும் எப்போரும் கும்பலாகவே இருக்காங்க அவங்க வீட்டில், எங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசியே இல்லை, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. இந்த பொண்ணு ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, அவங்க அம்மா ஒரு 20 பாயிண்ட் சொன்னாங்க. என்ன பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு அந்த பொண்ணு நம்ம முன்னாடி உட்காந்துருக்கு, கூட கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்க அம்மா, அவங்க ஒரு 20 பாயிண்ட் சொல்கிறாங்க. நான் கேட்டேன், பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டிங்களா பொண்ணை அப்படின்னு. இல்லைங்க அவங்க பெங்களூரில் இருக்காங்க. இல்லை அவங்களே 4 பாயிண்ட் தான் சொல்கிறாங்க, நீங்கள் 20 பாயிண்ட் சொல்கிறீங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு. இல்லைங்க புள்ள டெய்லி என்கிட்ட சொல்லுவா, அதாங்க பிரச்சனையே. காலையில் ஏஞ்சதுலேருந்து செல்ஃபோனை எடுத்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நான் இப்போ தான் ஏஞ்சேன், இப்போ தான் ப்ரஷ் பண்ணேன், இப்போ தான் காஃபி குடித்தேன், நான் வந்து இட்லி பண்ணேன், இங்கே யாருக்கும் பிடிக்கலை, அதனால் வேறு டிஃபன் பண்ண சொன்னேன். இந்த அப்டேஷனே வேண்டாம். தட் இஸ் யோர் ஃபேமிலி. ஷேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது.
அப்போ அவங்க அந்த அம்மாவை சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் வெளியில் உட்காருங்க, நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னப்பா உங்கள் ஹஸ்பண்டை உனக்கு பிடிக்கலையா, இல்லை அங்கே இருக்கிற சூழல் உனக்கு பிடிக்கல அப்படின்னா, ஆக்சுவலி ஷீ லவ்ஸ் ஹர் ஹஸ்பண்ட் ஸோ மச். அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்குது. அப்போ சொன்னேன், உங்கள் அம்மா அப்பா மாதிரி தானேப்பா அவங்களும், அவங்கள அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த அந்த வாழ்க்கைக்கு நீ ஒன்று அடாப்ட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லையேப்பா அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா வந்து சொல்கிறேன், டெய்லி அவங்க எல்லாம் உட்காந்து ஹாலில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, என் பொண்ணை மட்டும் போய் சப்பாத்தி செய்ய சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நாட்டில்? அவங்க சொல்லவே தேவையில்லையே, நம்மளே செய்யலாமே. என் பொண்ணு எங்கள் வீட்டில் இங்கே இருக்கிறத எடுத்து இங்கே வைக்காதுன்னு சொல்லுவாங்க எல்லா பேரண்ட்டும். ஒரு அப்படியே ஒரு அது ஒரு ஏதோ ஒரு டேக்லைன் மாதிரி, என் பொண்ணுங்க இங்கே இருக்கிற பொருளை எடுத்து இங்கே வைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை அசிங்கம்னு சொல்லுவேன். இங்கே இருக்கிற பொருளை எடுத்து இங்கே வைக்காத பொண்ணை ஏங்க இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிச்சு அந்த வீட்டில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துறீங்க? உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் படித்து முடித்து அப்ராட் போகணுன்னு ஆசைப்படுறோம். அப்ராட்லலாம் போய் அம்மா அப்பாவையும் கூட கூட்டிக்கிட்டே போய் வேலை செய்ய முடியுமா? இல்லை போகிற இடத்துலலாம் நமக்கு சர்வெண்ட் மைடு கிடைக்குமா? கிடைக்காது. நம்ம வேலைகளை நாம் செய்ய முதல்ல பழகிக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஆக்ஷன். போத். இதுக்கெல்லாம் ஜெண்டர் பேரிட்டிலாம் கிடையாது. ஆண் பெண் எல்லாரும் குக்கிங் கற்றுக்கணும், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாருமே டொமஸ்டிக் ஒர்க்கை கற்றுக்கணும். இதெல்லாம் மார்க் ஆஃப் ஸ்டேட்டஸே கிடையாது. என் பொண்ணு இந்த வேலைலாம் செஞ்சதே இல்லைங்க, கற்றுக் கொடுக்காமல் போனது உங்களுடைய தவறு, பேரண்ட்டோட தவறு அது. இது என்ன ஒரு கௌரவமா? என் பொண்ணுக்கு காஃபி கூட போட தெரியாதுங்கிறது கௌரவம்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நிறைய ஃபேமிலி கோர்ட் கேசஸ். என் பொண்ணாலெல்லாம் அட்ஜஸ்டே பண்ணிக்க முடியாதுங்க. அப்போ உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க, ஏங்க இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிறீங்க? நீங்களே ஒரு சரியாக ஒரு பிள்ளையை வளர்க்காமல் அதை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பிச்சு சட்டங்கள் பெண்களுக்கு சாதகமாக இருக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள இன்னொரு ஃபேமிலியை நம்ம ஹிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி வைஸ் வெர்சா அந்த சைடும் வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டிங்காக போகணுன்னா, இங்கேருந்து கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணுக்கும் வந்து அங்கேயும் பெண்களால் தான் தொந்தரவு. எல்லா கேஸ்லையுமே வந்து பொண்ணுங்க என்ன சொல்லுங்க, மாமனார் அமைதியாக இருப்பார் மேடம், அவர் எதையுமே கண்டுக்க மாட்டார் அப்படின்னு. அவரோட ரோல் அவ்வளோதான். அப்போ யார் தாம்மா பிரச்சனை கொடுக்குறா? எங்கள் மாமியார் எங்கள் நாத்தனார் மேடம். ஸோ அங்கேயும் இவங்களுக்கு யார் தொந்தரவு? இன்னொரு பெண் தான். ஸோ எல்லா இந்த பக்கம் பொண்ணுக்கு அம்மா வந்து ராங் இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கேருந்து அங்கே போனால் அங்கே ஒரு பொண்ணும் அம்மாவும் அங்கே ஒரு கொல்யூஷன். ஸோ இங்கே சுற்றி சுற்றி என்ன நடக்குது, பெண்ணுக்கு பெண்ணே வந்து நிறைய சங்கடங்களை கொடுக்குற ஒரு செட்டப்பில் நம்ம இருக்கோம். ஆமாவா இல்லையா? அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்கவுங்க லிமிட்ஸ் என்னன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னாவே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு ஃபேஷனபிளாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. கல்யாணம் ஆகிட்டா ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், அப்புறம் தான் வீல் கோ ஃபார் அ பேபி அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு 44 இயர்ஸ் ஆகுது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, நான் அதுக்கெல்லாம் வந்து இது ஒரு தவறான பெர்ஸ்பெக்டிவ்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு சரியான நேரத்தில் அந்த குழந்தை பிறக்கிறது தான் அவங்களுக்கு உண்டான ரியல் பாண்டிங்கே கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தைக்காக அவங்க 2 பேரும் நிறைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் சாக்ரிஃபைசஸ் செய்ய வேண்டியது இருக்குது. மியூச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மியூச்சுவல் கேர். அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறது, அந்த குழந்தைக்கு எங்கே ஸ்கூலிங் போடுறது, அந்த குழந்தைக்கு என்ன வந்து லைஃப் செக்யூரிட்டிக்கு என்ன ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த குழந்தைன்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ஒரு பாண்டிங். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் யோசிக்கிறேன், அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் யோசிக்கிறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. ஸோ ஒரு பெண் அப்படிங்கிறவ வந்து ஒரு க்ரௌடில் வந்து நிறைய ஆண்கள் இருந்தாலும் கொஞ்சம் பெண்கள் போனால் அது ஒரு அட்ராக்ஷனாக பார்க்கப்படுற ஒரு சமுதாயம் தான் உலக அளவில் இருக்குது. ஸோ அந்த பெண் என்பவள் என்ன மாதிரி இருக்கணும்? ஷீ ஷுட் பி செல்ஃப்
ஷீ ஷுட் பி செல்ஃப் மேட், இண்டிபெண்ட், படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும். எப்பயுமே நான் ஒரு ப்ரொடெக்டிவ் ஷெல்குள்ளாரே இருப்பேன், என்னை சுற்றி இருக்கவங்க என்னை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாரும் சரியாக பார்த்துக்காதப்ப எனக்கு ஈக்குவாலிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது. போன வாரம் ஒரு கேஸ், என் பொண்ணு டெய்லி காலையில் 9 மணிக்கு தான் மேடம் எழுந்திருக்கும் அப்படின்னு ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. ஐ வாஸ் ஷாக் டு ஹியர் தட். ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, என் வீட்டுக்கு நாளைக்கு ஒரு பொண்ணு வரப்போகுது. காலைல 9 மணிக்கு எழுந்திருக்கிற பொண்ணுலாம் வந்துச்சுன்னா அது என்னை பார்க்க முடியாது, நான் அதை பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து இது என்ன, இட் இஸ் அ மார்க் ஆஃப் ஸ்டேட்டஸா இல்லை வந்து பேம்பரிங் த சைல்டா? அந்த சைல்டு நாளைக்கு இன்னொரு சைல்டை வந்து மதராக போகுது. அப்போ ஹவு தட் சைல்டு ஷுட் பி மேட், எப்படி அந்த குழந்தைய வளர்க்கணும்? அந்த பேரண்டல் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீங்கள்லாம் பேரண்ட் ஆக போகிறீங்க. அதே போல் நம்மளோட லைஃப்பை நம்மளுக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு வாழ்க்கையை வாழ பழகிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு இந்த சாரீ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், நான் இன்றைக்கி கட்டிட்டு வரேன். வேற ஒருத்தவங்க என்னை விட நல்ல சாரீ, ஐயோ என்னால் அதை அஃபோர்ட் பண்ண முடியலையே, அதுக்காக நான் ஒரு லோன் போட முடியுமா, இல்லை இஎம்ஐ கட்டி வாங்கிக்க முடியுமா? அங்கே தான் வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஆரம்பிக்குது. உங்களை மாதிரி நீ வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது. அடுத்தவங்களை பார்த்து வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது தான் எல்லா பிரச்சனைகளும் வரும். அவங்க வீட்டில் கார் வச்சுருக்காங்க, நம்ம வீட்டில் கார் இல்லை. அவங்க வருமானம் வேறு, உன்னோட வருமானம் வேறு. ஒன்றும் உன்னோட வருமானத்தை உயர்த்திக்கோ, அவங்க வச்சுருக்கிறத விட நல்ல காராக வாங்கி வச்சுக்கோ. இது எல்லாத்துலேயுமே யாரோட ரோல் ரொம்ப பைவர்டல் ரோலாக இருக்குது? விமனோட ரோல் தான். ஸோ விமன் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு குடியரசுத் தலைவர் கூட ஒரு விமன் தான். அம்பேத்கர் சொன்னார், when a tribal woman becomes a president of India, அப்போ நமக்கு ரிசர்வேஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்னார். அவர் அன்றைக்கி சொன்ன காலகட்டத்தில் அப்படி ஒரு சுச்சுவேஷன். இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய நீட்ஸ் இருக்குது. இன்னும் நம்மளுடைய தேவைகளை தாண்டிய செலவுகளுக்கு நம்ம போயிட்டோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை மாதிரி காலேஜில் படிக்கும்போதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு மேபி ஒரு 4 புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. பர்த்டே இல்லை 3 வாங்கி கொடுப்பாங்க, தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி. இப்போல்லாம் நினச்சா புது ட்ரெஸ் தான், கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி வச்சுட்டு பார்சல் வரும், அப்பா காசு கொடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நம்மளுடைய தேவைக்கு அதிகமான செலவுகளை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் எதனாலன்னா we lack planning of life. we lack planning of life. ஒரு நல்ல பிளானிங் இருந்தால் மட்டும்தான் we can put it into action. ஒரு செயல் திட்டம் இருந்தால் தானே செயல்படுத்த முடியும். இப்போ யூனிசெஃப்லேருந்து ஒரு SDGன்னு போட்டிருக்காங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஐநா சபை இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு அங்கம் தான் யூனிசெஃப். அவங்க வந்து SDGன்னு போட்டிருக்காங்க இந்த விமென்ஸ் டேக்காக, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சஸ்டைனபிள்னால் நிரந்தரமான, டெவலப்மெண்ட்னா முன்னேற்றம், கோல்ஸ்னால் என்ன, லட்சியங்களை நோக்கி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் எக்யூப் விமனை நல்லா எக்யூப் பண்ணுங்க ஒரு சொசைட்டியில். விமனை எக்யூப் பண்ணாவே அந்த சொசைட்டி வந்து ஒரு டெவலப்டு சொசைட்டி ஆகிடும். அப்போது எப்போ விமன் எக்யூப் ஆக முடியும்? இந்த எல்லா எக்ஸ்ட்ரா தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்து நான் படிக்கணும், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், நான் இந்த சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். ஒரு விமன் ஒரு குடும்பத்தில் படிச்சிருந்தா அந்த குடும்பம் வந்து பாவர்ட்டியில் இருக்காது. ஒரு அப்பாவே இல்லாமல் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எவ்வளோ மதர்ஸ் வந்து அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ஃபாதர் வில் ஸ்ட்ரகிள் அ லாட். அவருக்கு வேலைக்கு போவார், சம்பாதிப்பார், டொமஸ்டிக்கை மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் ஒரு சிங்கிள் மதர் இருக்காங்கல்ல, ஷி நோ டு பிளான் ஹர் லைஃப் இன் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் வே. ஸோ விமன் பவர் இஸ் த எக்ஸ்ட்ரீம் பவர் இன் அ சொசைட்டி. அந்த பவரை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான். அதை மேனிப்புலேட் பண்ணாமல், அதை மிஸ்யூஸ் பண்ணாமல்
If a women power is put into action, that is real accelerate action in the society. So இன்னைய நாளில் ஆஸ் விமன் நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சுற்றி இவ்வளோ மென்னும் இருக்கிறாங்க. இன்னைய நாளில் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய குடும்பம் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத நம்ம சரியான முறையில் தீர்மானிச்சுக்கிட்டோன்னா அதுக்கு நாம் கொடுக்குற செயல் வடிவம் வந்து நம்மளை எஜுகேஷனில் நல்லா முன்னிறுத்தணும், எம்ப்ளாய்மெண்ட்டில் நல்லா முன்னிறுத்தணும். இப்போ கூட ஆரம்பிக்கும் போது ஒரு டான்ஸ் பாட்டு சொன்னாங்க, அதையும் யுனிசெஃப்பில் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அது ஆர்டிஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை வந்து டெக்னிக்கல் நாலேஜாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து ஊக்குவிக்கும் விதமாக நம்மளுடைய செயல் திட்டங்கள் இருக்கணும். எல்லா மேடைகளையும் பேசி 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 அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. தட் ஷுட் பி புட் இன் டு ஆக்ஷன். அப்போ தான் வந்து ஒரு நல்ல முன்னிலைக்கு பெண்கள் வர முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் சம் பீப்புள் ஆர் லேகிங் பிஹைண்ட். ஸோ அவங்களையும் நம்ம வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கும் எல்லா வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கணும். எதனால் இந்த ஆக்சிலரேட் ஆக்ஷன் ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். எல்லாம் பேப்பரில் இருக்குது, புக்கில் இருக்குது, இந்த மாதிரி பேச்சில் இருக்குது. செயலில் ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கான அர்ஜென்சி இப்போ இருக்குது. எல்லாத்தையும் செயலில் கொண்டு வரதுக்கான அவசரம் இப்போ இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்லோவாக நடக்கிறதுனால தான் டெய்லி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது, ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இன்றைக்கி நிறைய பேர் படிச்சிருக்கோம். ஒரு 10 லேடிஸ் எடுத்தால் 8 பேராவது படிக்கிறாங்க. கிராமத்தில் இருக்க பிள்ளைகள் கூட படிக்கிறாங்க. பட் ஆனால் வளர்ந்த நாகரிகமான படித்த சமுதாயம்னு சொல்லிக்கிற இடத்துல தான் பெண்களுக்கு அவ்வளோ குற்றங்கள் இழைக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? நம்ம சொல்கிற இந்த டெவலப்டு சொசைட்டி, மாடர்னைஸ்டு சொசைட்டி, த மோஸ்ட் லிட்ரேட் சொசைட்டி, அந்த சொசைட்டியில் தான் விமன் ஆர் புட் டு அட்மோஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். தட் இஸ் த சர்வே. அப்போ மியர் எஜுகேஷன் வில் நாட் ஸ்ட்ரீம்லைன் ஹியூமன் பிஹேவியர். வெறும் கல்வி மட்டும் ஒரு மனிதனுடைய ஒரு பழக்க வழக்கங்களையோ இல்லை பிஹேவியரையோ தீர்மானிக்கிற விஷயம் கிடையாது. அவங்களுக்குன்னு சுய ஒழுக்கம் இருக்கணும். அந்த சுய ஒழுக்கம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்திலையும் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களிலும் தான் நமக்கு அது கிடைக்கும். அதனால் let us make a very powerful team and let us be useful to the society also. நமக்கு மட்டும் நம்ம பயன்படாமல் இந்த சமுதாயத்துக்கும் நம்ம பயன்படணுன்ற ஒரு எண்ணத்தை மனசில் விதைச்சிக்கிட்டு இன்றைய விமென்ஸ் டேக்கு வந்து என்னை அழைத்தமைக்காக மிக்க மிக்க நன்றி.